இருக்கிறதே பெரிய பிரச்சனை பேரண்டிங் வந்துட்டாலே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பது குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 2-3 நாளைக்கு முன்னால ஒரு இடத்துல நான் பேசினப்ப எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சொன்ன விஷயத்தை அப்பதான் அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. நானே அப்பதான் அதை யோசிச்சேன். பெரும்பாலும் பேரண்டிங் நினைக்கிறேன், பிள்ளைகள் வளர்ப்பு நினைக்கிறேன். முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது, நல்ல பேரண்டா நீங்க இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களை பாத்துக்கங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம சமூக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? எந்த வேலையும் கிடையாது. பிள்ளையை வளர்க்கறத தவிர நமக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அப்பா ஓடிக்கொண்டே இருக்கிறார், அம்மா ஓடிக்கொண்டே இருக்கிறார். We are trying to build the biggest emperor for our kids. பிள்ளைகளுக்காக சொத்துக்களை உருவாக்க பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காக சாம்ராஜ்யங்களை உருவாக்க பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காக வசதிகளை உருவாக்க பார்க்கிறோம். கடைசியில் இந்த வசதிகளை உருவாக்குறதுனால சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது, ப்ராஃபிட்டை உருவாக்குறது, சொத்து பத்தெல்லாம் உருவாக்கிட்டு 40 வயசுல எல்லாருக்கும் சுகர், எல்லாருக்கும் முட்டி வலி, எல்லாருக்கும் இடுப்பு வலி, பிபி, பிரஷர், லொட்டு லொசுக்கு. உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீங்கள் உருவாக்கி தருவதை விட மிகவும் அவசியமானது நீங்கள் அவர்களோடு துணைக்கு நிற்பதும் தான். ஒரு தந்தையை விட சொத்து பலம் இல்லை, ஒரு தாயை விட சொத்து பலம் இல்லை. நீங்க என்ன உருவாக்குவீங்க? அவன் கோடிக்கணக்கில் அவன் உருவாக்கிட்டு போயிருவான். கூட நிற்க என் தந்தை இருக்கிறான் என்று தருகிற தெம்ப 1000 யானையால கூட கொடுக்க முடியாது. எங்க அப்பா இருக்காரு, தட்ஸ் a strength. அதுதானே பலம். எல்லாம் ஓடிட்டு 40 வயசுல ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டு கேட்டா தியாகின்னு ஒரு பட்டம் வாங்கிட்டு என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்பட்டேன். கடைசியில் அவன் சொல்லுவான், உன்னை அவன் கஷ்டப்பட சொன்னா? உங்களை பாத்துக்கங்க, அவங்க அவங்கள பாத்துப்பாங்க. ஏதோ உங்க தயவுல தான் பிள்ளைகள் வாழுது, நீங்களாகவே தியாகி பட்டம் வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணி உங்க தியாகத்தை தூக்கி தீயில வைக்க. நீங்க உங்களை நல்லா பாத்துக்கங்க. தந்தை கூட இருக்கிறான் என்பதுதான் தெம்பு. தந்தை என்ன சேர்த்து வைத்திருக்கிறான்ங்கிறது தெம்பு இல்ல. நாளை பின்னைக்கு எனக்கா என்ன பண்ணீங்கன்னு உங்க பிள்ளை கேட்டுப்படுங்கிற ஒரு பயத்துக்காகத்தானே இவ்வளவு கேள்வி. ஒரு நாள் அவன் கேட்டா அவனுக்கு விளக்க சொல்லுங்க, நான் அவன் கூட இருக்கண்டான்னு. சச்சின் டெண்டுல்கர் கிரவுண்ட்ல இறங்குறதுக்கு முன்னால விவியன் ரிச்சர்ட்ஸ் ஒரு முறை ஒரு வார்த்தை சொன்னதாக சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி கூகுள்ல போய் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. சச்சின் டெண்டுல்கர் ரன் அடிக்கல அப்படின்னு சொல்றப்ப விவியன் ரிச்சர்ட்ஸ் சொன்னதாக ஒன்னு சொல்லுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் எதுக்கு ரன் அடிக்கணும்? அந்த ஆள் உள்ள வர்றப்ப 50 ரன்னோட தான் வர்றான். அவன் உள்ள வர்றப்ப 50 ரன்னோட தான் வர்றான். சச்சின் டீமுக்குள்ள இருக்காங்கிறதுல எதிராளிக்கு ஏற்படுற பயமே 20 ரன்னுக்கு சமம். சச்சின் உள்ள இருக்காங்கிறதுனால எதிராளிக்கு ஏற்படுற பயமே 20 ரன்னுக்கு சமம். சச்சின் உள்ள இருக்காரு, என்னவா இருந்தாலும் சச்சினை கேட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம், ஸ்ட்ராட்டஜியை மாத்தலாம். ஆபத் பாந்தவன் உள்ள இருக்கானு, உள்ள இருக்க மத்த 10 பிளேயர் நம்புறான்ல, அது இன்னொரு 20 ரன்னுக்கு சமம். அந்த ஆள் ஒரு கேட்ச் பிடிச்சிருவான், அது 10 ரன்னுக்கு சமம். சச்சின் ரன் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா, அப்பாலாம் ரன் அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல, கூட இருங்க போதும், அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க நல்லா இருந்தா தான் பிள்ளைங்களை பாத்துக்க முடியும். எல்லாம் பண்ணிவிட்டு எல்லா அம்மாவுக்கும் 40 வயசுல முட்டி வலி இருக்கு, எல்லா அம்மாக்களுக்கும் வடிவயிரில் பிரச்சனை இருக்கிறது, எல்லா அப்பாக்களுக்கும் இடுப்புல ப்ராப்ளம் இருக்குது. 2 வீலரை ஓட்டி 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 கேட்டோம்னா புள்ளைய வளர்க்கிறோம் புள்ளைய வளர்க்கிறோம் புள்ளைய வளர்க்கிறோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவ்வளவு தூரம் பசங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாமலாம் இல்ல, தன்னை தானே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தகவல் தெரிந்தவர்களாகத்தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பேரண்டிங்ல ரொம்ப